ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் மீடியா ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நியூ அப்டேட் ஃபோட்டோஷாப் 2021 அந்த சாஃப்ட்வேரில் நம்ம ஆல்பம் சாஃப்ட்வேர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது, டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயந்தான். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த ப்ரீவியூ மட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பாட்டம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃபோட்டோஷாப் பாட்டமில் வந்துடும். ஸோ டாப்னு கொடுத்திங்கன்னா பேனல் வந்து பாட்டம் வந்துட்டு ஃபோட்டோஷாப் டாப்பில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் எந்த பிஎஸ்டியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து மாற்றிக்க முடியும். அதாவது ஆட்டோ டெம்ப்ளேட்டாவோ இல்லை மேனுவல் ஃபில்லிங்காவோ நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டியை வந்து லோட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் நான் இந்த பிஎஸ்டி எடுத்துக்கிறேன். ஓகே, எடுத்துக்கிறேன். நான் இப்போ வந்து கிளியர் இமேஜ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கிற இமேஜ் எல்லாம் எடுத்துடுறேன். ஓகே, 1 2 3 4 5ன்னு வச்சுப்போம். ஸோ 5 ஃப்ரேமு, இது ஒன்று. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift க்ளோஸ், அது டாப்புக்கு கொண்டு வரதுக்காக பண்ணுறேன், வரிசைப்படுத்துறதுக்கு. ஓகே, இப்போ லாஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா வரிசையில் இருக்கும். இந்த லேயர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வரிசையில் இருக்குங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் லேயர். அப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குன்னா, மொத்தம் கவுண்டு வந்து 6 கவுண்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷன்ஸில் மைனஸ் பண்ணிக்கிறேன் 6. ஓகேங்களா? 6ன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டு ரீநேம் அப் டு லேயர்ஸ்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து வரிசை ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எதுக்காகனா ஆர்டர் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன் ஏரோ இது பண்ணி அந்த எப்படி ஏற்கனவே அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ரேம் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவும் அதுவே ஆர்டர் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம பிடிச்ச இதை செலக்ட் பண்ணி செலக்ட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ எல்லா ஃப்ரேமுமே செலக்ட் ஆகிடுச்சு. மொத்தம் 6 ஃப்ரேம். நம்ம பிடிச்ச ஃபோட்டோஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். 2 3 4 5 தென் 6 ஃபோட்டோஸை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை பாருங்கள், இந்த பாக்ஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இந்த 6 ஃபோட்டோஸும் அந்த 6 ஃப்ரேம்ஸில் பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து நான் வேறு ஒரு பிஎஸ்டி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எங்களுடைய ஆட்டோ பிஎஸ்டி கிடையாது. இது வேறு ஒரு நிறுவனத்தோடைய பிஎஸ்டி. இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக மாற்றத்துக்கான ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் ஒரு ஆக்ஷனாகவே ரெடி பண்ணி கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிக்கணும். எல்லா ஃப்ரேம்ஸையும் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரேம்ஸில் கிளிக் பண்ணி கிளியர் லேயர் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ஷீட்டில் ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்கான ஆப்ஷன். இது வந்து தேர்ட் பார்ட்டி பிஎஸ்டி, இது நம்ம பிஎஸ்டி இல்லை. ஸோ இந்த ஃப்ரேமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஃப்ரேம் வந்து 7 கொடுத்துடலாம். ஓகேவா? 7 கொடுத்துட்டேன். இந்த ஃப்ரேம் வந்து 7 ஆகிடுச்சு. இப்போது இதில் வைக்கிறதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோஸ் வந்து அந்த ஃப்ரேம்ஸில் போய் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கார்னர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு என்ட்ரு அடிச்சிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஷீட்டை வந்து மேக் பண்ணுறது, அதாவது சேவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி சேவ் அண்ட் க்ளோஸ்னு ஆப்ஷன் இருக்குது. நான் பிரிண்ட் ஃபோல்டரை ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவுட்புட் ஃபோல்டரை நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஃபோட்டோஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் அவுட்புட் ஃபோல்டரை செட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே சேவ்னு ஒரு ஆப்ஷன், இதை சேவ்னு கொடுத்த உடனே இந்த ஆப்ஷன்ஸ் வருது. நம்மளுக்கு சேவ் ஜேபக் அண்ட் பிஎஸ்டியாக வேணுமா இல்லை வந்து எப்படி வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிஎஸ்டியாக பண்ணிவிட்டு கூட பின்னாடி நான் கரெக்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம வந்து ஜேபக் அண்ட் பிஎஸ்டியாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ நான் ஜேபக் அண்டு ஜேபிஜி அண்டு பிஎஸ்டியாக சேவ் பண்ணிக்கிறேன். என்னாச்சுன்னா இந்த ஷீட் வந்து இங்கே வந்துடும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரெஃப்ரெஷ் இல்லைனா அந்த இது கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே பார்த்தீங்கன்னா ஜேபக் 2 பிஎஸ்டி 2. ஓகேங்களா? ஸோ அந்தமாரி நம்ம ஒர்க் பண்ணது எல்லாமே வரிசையில் வந்துடும்.
அடுத்து வந்து எங்களுடைய டெம்ப்ளேட்லேயும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ண போகிறீங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். செலக்ட் ஃப்ரேம்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃப்ரேமும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்க்கு வாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்தோம் இல்லையா, இப்போ இந்த ஆப்ஷன் இது வந்து என்ன மீனிங் அர்த்தம்னா வரிசையில் எடுத்து வைக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ வரிசையில் ஆர்டராக எடுத்து வைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனும், செலக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் ஆர்டராக வைக்கிறதுக்கு இப்படி கிளிக் பண்ணேன்னா இந்தமாரி ஆர்டராக வந்துடும். நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம். அடுத்து இல்லை இந்த ஃப்ரேமுக்கு இந்த ஃபோட்டோஸ் தான் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெர்டிக்கல் ஹரிசாண்டல் டிஃப்ரெண்ட் வரும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் டபுள் அந்த மாதிரி ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் ஆகிடும். சப்போஸ் வந்து இது ரீசைஸ் இது பண்ணணுன்னா நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணி என்ட்ரு அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஃப்ரேம்ஸாக பாருங்கள். ஃப்ரேம்ஸாக இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 6 ஃப்ரேம் இருக்குன்னா இது 7ன்னு கூட வச்சுக்கோங்க. 7ன்னு வச்சுக்கிட்டு ஒன்று ஃபோட்டோஸை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து அந்த ரவுண்டில் செட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஹரிசாண்டல் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட்டாக காட்டுது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்தமாரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சேவில் கிளிக் பண்ணிவிட்டு ஜேபெக் அண்ட் பிஎஸ்டி வச்சிட்டோம். பிஎஸ்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து ஏற்கனவே பார்த்தது. இப்போது இந்த இது இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து 2021. ஓகேவா? இதில் ஒரு புது ஆப்ஷன் ஒன்று இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நான் சும்மா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோகிராஃபியோடைய விளம்பரங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். உள்ள ஓகேங்களா? நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து உதாரணத்துக்கு ட்ரீம் ஃபோட்டோகிராஃபின்னு வச்சுக்கிறேன். ட்ரீம் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, ட்ரீம் ஃபோட்டோகிராஃபி. செல் நம்பர் நீங்கள் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ செல் நம்பர் 9790113638 கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் கிரியேட் கியூஆர் கோடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி வந்துடும். இந்த கியூஆர் கோடை நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதாவது உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஷார்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்தமாரி ரீசைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளையோடைய அந்த ஃபங்க்ஷனோட டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் ஸ்டூடியோவுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இது 5.1 நியூ அப்டேட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இது ஏற்கனவே நம்ம இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கியூஆர் கோடை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் 2 ஃப்ரேம்ஸு, இந்த ஆப்ஷன்ஸு, கிளியர் ஃப்ரேம்ஸு, கிளியர் இமேஜு, கிளியர் டெக்ஸ்ட்டு, இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் புரிஞ்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது இதனுடைய நியூ அப்டேட்டில் இன்னும் ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இதை இன்னும் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு ஃப்ரேம்ஸ். இது எல்லாமே வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரு ஃப்ரேம்ஸு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம 1236 பண்ண போகிறோம். சேஞ்ச் சைஸில் நம்ம ப்ரீ செட் செலக்ட் பண்ணியிருக்கேன், செட் சைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போ நான் நியூன்னு கொடுத்த உடனே 1236 வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே கண்ட்ரோல் பேனல் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போது நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம்ஸ் என்ன இருக்கோ, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ஃப்ரேமை டபுள் கிளிக் பண்ணேன்னா அது அழகாக அந்த கார்னருக்கு போயிடும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரு கொடுத்துட்டீங்க. ஸோ என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இதுவே சப்போஸ் நீங்கள் இந்த டிக்கை வச்சுட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் அப்ளை ஆகிடும். ஸோ டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ நான் இதை எடுத்துடுறேன் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போது ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த டிக்கை நான் எடுத்துடுறேன். தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும் சொல்கிறேன். நான் இந்த ஃப்ரேமை வந்து நான் எடுத்துடுறேன். ஓகேவா? எடுத்துட்டேன்னா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன தோணுதோ நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஃப்ரேம்ஸ் நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரேம்ஸு நீங்கள் அளவு எங்கே வேணால் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ இப்படி வருதுன்னா இதை மூவ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் எப்படி வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸோ என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் இந்த ஆப்ஷன் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே சொல்லலை. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம வச்சுருக்க பிஎஸ்டி இருந்ததுன்னா இந்த டிக்கு நீங்கள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நம்மளுடைய ஃப்ரேம்ஸை லோட் பண்ணி காட்டுறேன். ஆல்பம் பிஎஸ் டேட்டா அண்டு ஃப்ரேம்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா?
இப்போது இதுக்கும் வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெளியிலேருந்து டவுன்லோட் பண்ணுற ஃப்ரேம் செட் ஆகலைன்னா அதுக்கு என்ன காரணன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அதே 1236 வைட் ஆங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிக்கை எடுத்துக்கிறேன் எங்களுடைய. ஓகே, இப்போது இது என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம நோ கொடுத்துட்றேன். இப்போ நான் புதுசாக ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணோன்னே இது சடனாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த டிக்கை வச்சுட்டும் நீங்கள் போடலாம், இல்லாமலும் போடலாம். ஏன்னா இதுக்காகவே நம்ம செப்பரேட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் தேர்ட் பார்ட்டி ஃப்ரேம்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா 100% பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆப்ஷன் டிக்கை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து இங்கே செட் பண்ண முடியும். இப்போ நான் கிளியர் ஃப்ரேம் கொடுத்துட்றேன். ஃப்ரேம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணேன்னா இப்படி கார்னரில் போயிடும். இல்லைனா ஒட்டுமொத்த வீடியோவுக்குமே அப்ளை ஆகிடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டேன், செட் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு பேக்ரவுண்டு சும்மா அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு ஃபோட்டோஸை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரேம்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து வந்து யூட்டிலிட்டியில் ஏற்கனவே நம்ம பாஸ்போர்ட் பற்றி பார்த்துருப்போம். பாஸ்போர்ட் மேக் பண்ணுறதும் இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்றுமே இல்லை, இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ண போகிறீங்க. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த டூல் வரும், கிளாசிக்கல் டூலு. இதை நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட்டு ஒரு வச்சுட்டு அளவு வச்சுட்டு ஒரு என்ட்ரு அடித்தா போதும். ஓகேவா? என்ட்ரு அடித்தோடனே உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த சாஃப்ட்வேரை பொறுத்தவரையும் கியூஆர் கோட் ஆப்ஷன்ஸ், பாஸ்போர்ட் ஆப்ஷன் அண்டு ஃபார்மேட் கன்வெர்ட்டர், பேட்ச் டூலில் ஃபார்மேட் கன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். 2021 வரையும் சப்போர்ட் பண்ணும் இந்த சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மேற்கொண்டு வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.